இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய பெருந்தகை தொகுதி பொறுப்பாளர் அக்கா ஜமுனாதேவி மற்றும் கந்தசாமியோட அக்கா ஜமுனாதேவியோட வளைகாப்பு மிக சிறப்பாக நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை முன்னெடுத்து மிக சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சமமான வாய்ப்பு கொடுத்து ஒரு கருவுற்றிருக்கிற ஒரு பெண் அரசியல் களத்தில் போராடி ஒரு கை குழந்தையோடு இருக்கிற ஒரு களத்தில் நின்ற அபிநயா பொன்னிலவன் உட்பட விழுப்புரம் உட்பட அனைத்து கட்சி வேட்பாளர் மட்டும் இல்லாமல் எல்லா களத்திலுமே குடும்பத்துடன் போராடினோம். அது அக்கா குழந்தையோட வயிற்றில் குழந்தையோட கண்டிப்பாக களத்தில் அவ்வளோ வேலை செஞ்சாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி, இதான் மாற்றம். இது அனைவருக்குமான கட்சி, அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. இதெல்லாம் உணர்ந்து தான் இப்படி ஒரு கட்சியை திராவிட கட்சிகள்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி கருவுற்றிருக்கிற உயிரினத்தை தாக்க தெரியும், அது மட்டும் தான் தெரியாது. ஒரு 5 அறிவு படித்த விலங்கினது கூட கருவுற்ற உயிரினத்தை போய் தாக்குற அளவுக்கு கொஞ்சம் அறிவு இல்லாமல் கிடையாது. ஆனால் இந்த மனித இனம் இந்த திராவிட திருட்டு கூட்டம் செய்து இந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசியல். இது எல்லாத்தையும் மாற்றி அனைவருக்குமா செய்கிற பெருந்தகை தொகுதி உதாரணம் அக்கா. அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒவ்வொரு பெண்கள் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு எவ்வளோ அர்ப்பணித்து வேலை செஞ்சாங்க. இது யாருக்கான கட்சி அப்படிங்கிறது இது மூலிமா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர், தமிழ் தேசியம் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.